ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம கோதுமை மாவு வச்சு சூப்பரான ஒரு ரெசிபி தான் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்காக 1.5 கப் மைதா நல்லா சலிச்சு எடுத்து வச்சுருக்குறோம். அதோட 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட்டு சேர்த்துக்கலாம். சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த ரெசிபி கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அதில் நார்மல் வாட்டர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கோதுமை மாவு வச்சு நம்ம எப்பயுமே சப்பாத்தி, கோதுமை தோசை, புட்டு அப்படியே செஞ்சுக்கிட்டே இருக்காமல் இந்த மாதிரி வெரைட்டியான டிஷ் பண்ணோம்னா சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கூட ரொம்பவே பிடிக்கும். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். மொத்தமாக தண்ணி ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை நம்ம கொண்டு வந்துடணும். பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம நல்லா கை வச்சு பிசைஞ்சு சாஃப்டான சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துடலாம். மாவை ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு கொண்டு வந்துட்டோம். நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்லா பிசைஞ்சு மாற்றி வச்சுக்கலாம். ஒரு கடாயில் தண்ணி நல்லா சூடு பண்ணிக்கலாம். இந்த மாதிரி அகலமான கடாயில் சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், சூப்பரான நம்முடைய மாவு ரெடியாக இருக்குது. ஒரு சிசர் வச்சு இந்த மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நம்ம கட் பண்ணும்போது எல்லா மாவுமே ஒரே ஷேப்பில் நமக்கு கிடைக்கும். ஒரே அளவாகவும் இருக்கும். பார்க்க ஒரே டிசைனில் நமக்கு கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசைஞ்சதுனால மாவில் தண்ணி கரெக்டாக இருக்குது. இப்போ எல்லா மாவையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டோம். பாருங்கள், எல்லாமே ஒரு லீஃப் ஷேப்பில் தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. ஒவ்வொன்றா எடுத்து நம்ம தண்ணியில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம போட்டதை விட கொஞ்சம் டபுள் சைஸாக இருக்குது. கொஞ்சம் பெருசாகிடுச்சு மாவு. நல்லா கொதிக்கிற தண்ணியில் மாவு போட்டுக்கலாம். நல்லா கொதித்த உடனே நம்ம போட்டோம்னா தான் மாவு உடையாமல் வரும். 2-3 நிமிஷம் பிறகு நம்ம கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்முடைய மாவுகள் சூப்பராக வெந்துருச்சான்னு செக் பண்ணுறதுக்கு ஒரு பீஸ் மாவு எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் வச்சு 2ஆக கட் பண்ணால் உள்ள பச்சை மாவு இருக்காது. இப்போ மசாலாவுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துடலாம். 3 பெரிய சைஸ் தக்காளி, 1 பெரிய வெங்காயம், 1 வெள்ளைப்பூடு, 1 பச்சை மிளகாய். தக்காளியை மட்டும் நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு கடாய் நல்லா ஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். அதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆன உடனே நம்ம பொடிசாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து வெள்ளைப்பூடியும் பச்சை மிளகாவும் சேர்த்து போட்டுடலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். நம்ம மாவை வடிகட்டி மாற்றி வச்சிடலாம். இது வதங்கிக்கிட்டு இருக்கும்போதே மாவில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு மாவு ரெடி ஆயிரும். பாருங்கள், இப்போ சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாம். இது கூடயே நமக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். கேரட், பீன்ஸு, அப்படி நம்ம குட்டீஸுக்கு பிடிச்சதான வெஜிடபிள் வேணும் சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான மசாலா ஐட்டம்ஸ் பார்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/4 டீஸ்பூன் சிக்கன் பவுடர். சிக்கன் பவுடர் உங்கள்கிட்ட இருந்தால் யூஸ் பண்ணுங்கள், இல்லாட்டி இது ரெண்டுமே போதும். ஒரு ஃப்ளேவருக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். இந்த ஆயில்லையே நம்ம இதை நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஆயில்லையே நல்லா ரெட்டிஷ் கலர் கிடைக்கும். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இதோடைய பச்சை வாசனையெல்லாம் போய் சூப்பரான கிரேவி கிடைக்கும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச தக்காளி பேஸ்ட்டை அதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா சூப்பரான ஒரு கிரேவி நமக்கு கிடைக்கணும். இந்த கிரேவி தான் நம்மளுடைய ரெசிபிக்கு டேஸ்ட்டு கொடுக்குறதே. அதனால்
இதை சூப்பராக வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இதில் இருக்க எண்ணெய் எல்லாம் அப்படியே நல்லா திரண்டு வெளியே வருது. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்ச மாவை, வடிகட்டி வச்சோம்னா அந்த மாவை சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா உதிரியாக இருக்குது. அப்படியே சேர்த்து பொறுமையாக கிண்டி விடலாம். கரண்டி வச்சு வெட்டிடாமல் உள்ளே இருந்து எடுத்து இந்த மாதிரி பொறுமையாக கிண்டி விட்டுடலாம். அடியில் இருக்க மசாலாலாம் நல்லா எடுத்து எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கிண்டி எடுத்துக்கலாம். சூப்பரான டேஸ்டியான ரெசிபி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது காலை டிஃபனாகவும் ஈவினிங் கூட சாப்பிட்றதாலும் நம்ம வந்து சாப்பிட்டுக்கலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். பார்க்கவே நல்லா டெம்டிங்காக இருக்குது. இந்த மாவு போட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து அந்த எண்ணெயிலேயே லோ ஃப்ளேமில் வச்சு எடுத்துக்கணும். பாருங்கள், சூப்பரான ரெசிபி தயாராகிடுச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் மறக்காமல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம சூப்பரான டிஷ் ரெடி ஆயிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு சர்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பீசஸ் எல்லாமே வந்து ஒரே ஷேப்பில் வந்து இருக்குது. ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லா பீசஸுமே ஒரே ஷேப்பில் ஒரு லீஃப் மாடலில் வந்து நமக்கு கிடச்சிருக்குது. எந்த அச்சு எதுவுமே இல்லாமல் ஒரே ஷேப்பில் ஒரே அளவாக ஈவனாக நம்ம வந்து இந்த ஷேப்புக்கு நம்ம இந்த டிஷ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.